Knowledge in Curriculum, Unit 1, Knowledge in Knowing, Dimensions of Cognitive Process. டாபிக் நம்பர் 5 தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி இந்த காக்னிட்டிவ் ப்ராசஸ்னால் நம்மளுடைய திங்கிங் ப்ராசஸ். நாலேஜை அக்வயர் பண்ணுறதுக்கு நம்ம என்ன ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோமோ அதை தான் வந்து காக்னிட்டிவ் ப்ராசஸ்ன்னு சொல்கிறாங்க. காக்னிட்டிவ்னா அதோட மீனிங் வந்து நம்ம திங்க் பண்ணுற விதம், அதுதான் வந்து காக்னிட்டிவ்ன்றது. இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். லெவல்ஸ் ஆஃப் நாலேஜ்னு சொல்லிட்டு 6 லெவல் சொன்னோம். ஸோ அதே தான் வந்து இந்த காக்னிட்டிவ் ப்ராசஸ் டைமென்ஷன்லேயும் இதே தான் வரும். பட் இதில் கொஞ்சம் டீட்டெயில்டாக இருக்கும் இந்த இன்ஃபர்மேஷன். ஃபஸ்ட்டு வந்து ரிமெம்பரிங். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஜஸ்ட்டு ஒரு விஷயத்தை வந்து நம்ம படித்து ஞாபகத்தில் வச்சுட்டு அதை திருப்பி வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து ரிமெம்பரிங்கிற பேர். ஸோ ரெக்கக்னைசிங் அண்ட் ரீகாலிங் நாலேஜ் ஃப்ரம் மெமரி. Memory is used to produce or retrieve definitions, facts or list or to recite previously learned information. ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஞாபகம் வச்சுக்குவோம். ஒரு டெஃபினிஷனாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபார்முலாவாக இருக்கட்டும், இல்லை ஒரு ஃபேக்டாக இருக்கட்டும், இது எல்லாமே. ஸோ நம்ம என்னெல்லாம் பண்ணோம்னா அதெல்லாம் ரிமெம்பரிங் கீழே வரணும்னா இந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் டிஃபைன்ஸ் ஒரு டெஃபினிஷன் சொல்கிறோம் அப்படின்னா அது ரிமெம்பரிங் வச்சு தான் நம்ம சொல்லுவோம். டிஸ்கிரைப், இல்லை ஐடென்டிஃபை, நோ, லேபிள் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இப்போ ஸ்டூடெண்ட் பர்ஸ்பெக்டிவில் பார்த்தோம்னா ரிசைட் அ பாலிசி. ஓகே, ரிசைட் நம்ம ஒரு செய்யுள் மனப்பாடம் பண்ணுறோம், இல்லை ஒரு ஃபார்முலா மனப்பாடம் பண்ணி அதை திருப்பி சொல்கிறோம். இதெல்லாமே வந்து ஞாபகம் வச்சுட்டு சொல்கிறது தான். கோட் ப்ரைஸஸ் ஃப்ரம் மெமரி டு அ கஸ்டமர். ஸோ ஒரு கடையில் போய் ஒரு பொருளோட வேலை கேட்டால் அவங்க பார்க்காமலே சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து இந்த ரிமெம்பரிங் நாலேஜ் மூலமாக தான். ரிசைட் த சேஃப்டி ரூல்ஸ். ஸோ இப்போ ஃப்ளைட்டில் இருக்கட்டும், இல்லை மற்ற இடங்களில் சேஃப்டி ரூல்ஸ் இது பண்ணுறாங்கன்னா அது அவங்க புரிஞ்சுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. அதை ரூல்ஸ் அப்படியே வந்து ஞாபகத்தில் வச்சுட்டா சொன்னாலே போதும். ஸோ இதெல்லாமே ரிமெம்பரிங் கீழே வரும். ஸோ இதே ஃபார்மேட்டில் தான் வந்து எல்லாமே ஒவ்வொரு டைமென்ஷனுமே இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த லெவல் என்ன, அதோட டிஸ்கிரிப்ஷன் என்ன, என்னென்ன கீவேர்ட்ஸ், இதெல்லாம் இந்த விஷயம்லாம் பண்ணோம்னா அது இந்த பர்டிகுலர் லெவலுக்கு கீழே வரும். அப்புறம் எக்ஸாம்பிள்ஸ். செகண்ட் பார்த்தா அண்டர்ஸ்டாண்டிங். அண்டர்ஸ்டாண்டிங்கிறது நம்ம கற்றுக்கிட்ட வெவ்வேறு விஷயங்களை வச்சு அது மூலமாக நம்ம அதில் என்ன நடக்குன்றதை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு பண்ணுற விஷயங்கள், அது எல்லாமே இந்த நாலேஜ் மூலமாக தான் நடக்குது. அண்டர்ஸ்டாண்டிங் நாலேஜ் மூலமாக தான் நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா என்னென்னா காம்ப்ரிஹென்ஸ்னால் நம்ம ஒரு படித்த விஷயத்தை சுருக்கமாக நம்ம பார்வையில் சொல்கிறது. கன்வெர்ட்ஸ், நம்ம படித்தது ஒன்றா இருக்கும், பட் அது இன்னொரு சிச்சுவேஷன் நம்ம அதை கன்வெர்ட் பண்ணி சொல்கிறது. ஸோ இந்த வேர்ப்ஸ் எல்லாமே வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணோம்னா அது அண்டர்ஸ்டாண்டிங் கீழே தான் வரும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ரீரைட் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெஸ்ட் ரைட்டிங். ஓகே, எக்ஸ்பிளைன் இன் ஒன்ஸ் வேர்ட்ஸ் த ஸ்டெப்ஸ் ஃபார் பெர்ஃபார்மிங் காம்ப்ளெக்ஸ் டாஸ்க். ஸோ ஒரு காம்ப்ளெக்ஸ் டாஸ்க்கு எப்படி பண்ணுன்றதை ஒருத்தர் அவங்களோட சொந்த வார்த்தைகள் யூஸ் பண்ணி சொல்கிறது, இல்லை ஒரு ஈக்குவேஷனை வந்து கம்ப்யூட்டர் ஸ்ப்ரெட்ஷீட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் பண்ண முடியாது. ஸோ அது கீழே வரும். அடுத்தது அப்ளைங்கிறது நம்ம அந்த கற்றுக்கிட்ட நாலேஜை வந்து ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் அப்ளை பண்ணுறது. ஸோ அதுதான். ஸோ அதற்கான கீவேர்டும் கொடுத்துருக்காங்க. அப்ளை, சேஞ்ச், கம்ப்யூட் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா யூஸ் அ மேனுவல் டு கால்குலேட் அன் எம்ப்ளாயீஸ் வெக்கேஷன் டைம். ஸோ ஒரு எம்ப்ளாயோட வெக்கேஷன் டைம் எப்படி கால்குலேட் பண்ணுன்றது மேனுவலில் இருக்கும். அது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். அதை எடுத்து ஆக்சுவலாக அந்த சிச்சுவேஷனுக்கு அப்ளை பண்ணி கால்குலேட் பண்ணோம்னா அது வந்து இந்த அப்ளைங் கீழே வரும். அதே மாதிரி அப்ளைங் த லா ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டு எவாலுவேட் த ரிலையபிலிட்டி ஆஃப் அ ரிட்டர்ன் டெஸ்ட். ஸோ இங்கெல்லாம் இந்த அப்ளை பண்ணி நம்ம சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அதை அப்ளை பண்ணி அதை யூஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் அப்ளைங் நாலேஜ் கீழே வரும். அடுத்தது அனலைசிங் ஏற்கனவே பார்த்த மாதிரி தான். ஒரு விஷயத்தை மல்டிபிள் பார்ட்ஸாக பிரேக் பண்ணி அதில் ஒவ்வொரு பார்ட்லையும் என்ன இருக்குதுன்னு நம்ம அனலைஸ் பண்ணி அதுக்குள்ளே ரிலேஷன்ஷிப் என்னான்னு பார்த்தோம்னா அதுதான் வந்து அனலைசிங் நாலேஜ் கீழே வரும். ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் வந்து அனலைசஸ், பிரேக்ஸ் டவுன், கம்பேர், கான்ட்ராஸ்ட், டயக்ராம், டீகன்ஸ்ட்ரக்ட்ஸ், இது எல்லாமே அனலைசிங் கீழே தான் வரும். எக்ஸாம்பிள் வந்து ட்ரபிள் ஷூட் அ பீஸ் ஆஃப் எக்யூப்மெண்ட் பை யூஸிங் லாஜிக்கல் டிடெக்ஷன். ஓகே, ஏதாவது ஒரு எக்யூப்மெண்ட்டை வந்து ஒர்க் பண்ணல, ஸோ அப்போது அதை வந்து எப்படி அதை ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லி ஒவ்வொரு இஷ்யூவாக ட்ரபிள் ஷூட் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணுறது. கேதர்ஸ் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் அ டிபார்ட்மெண்ட் அண்ட் செலக்ட்ஸ் த ரிக்வயர்ட் டாஸ்க் ஃபார் ட்ரைனிங். ஸோ
ஸோ ஒரு பர்டிகுலர் செட் ஆஃப் இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி அதுலேருந்து அதை அனலைஸ் பண்ணி அதில் எதெல்லாம் வந்து ட்ரைனிங்க்கு தேவை அப்படின்னு எடுக்கிறது. ரெக்கக்னைஸ் லாஜிக்கல் ஃபேலசிஸ் இன் ரீசனிங். லாஜிக்கல் ஃபேலசினா வந்து இப்போது ஒருத்தர் இல்லாஜிக்கலாக ஆர்கியூ பண்ணுறாங்க, இல்லை அவங்க ஆர்கியூ பண்ணுறதுக்கும் அவங்க சொல்கிற பாயிண்ட்டுக்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து ஃபேலசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இதை புரிஞ்சிக்கிற கெப்பாசிட்டி ஒரு பர்டிகுலர் இதில் வந்து இதில் இதெல்லாம் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எல்லாமே இந்த அனலைசிங் கீழே தான் வரும். அடுத்து எவாலுவேட்டிங் வந்து அடுத்த ஹையர் லெவல். இது வந்து ஒரு பர்டிகுலர் சிச்சுவேஷனில் நம்ம ஒரு டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னா என்ன டெசிஷன் எடுப்போம், இல்லை ஒரு ஏதாவது ஒரு விஷயத்தை எவாலுவேட் பண்ணி ஓகே இது ஓகேவா இல்லையா அப்படின்னு இது பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இன்டர்வியூவில் கேண்டிடேட்ஸ் வந்து எவாலுவேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே. ஸோ கீவேர்ட்ஸ் பார்த்தா அப்ரைசஸ், கம்பேர்ஸ், கன்க்ளூட்ஸ், கான்ட்ராஸ்ட் இது எல்லாமே இதுக்கான கீவேர்ட்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா செலக்ட் த மோஸ்ட் எஃபெக்டிவ் சொல்யூஷன். ஒரு ப்ராப்ளம்க்கு நிறையா சொல்யூஷன் இருக்கலாம், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கலாம். அதில் எது வந்து எஃபெக்டிவாக இருக்கும் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை இது பண்ணுறது எவாலுவேஷன் மூலமாக தான் பண்ண முடியும். ஹையர் த மோஸ்ட் குவாலிஃபைட் கேண்டிடேட் இன்டர்வியூ பண்ணி எடுக்கிறது. எக்ஸ்பிளைன் அண்ட் ஜஸ்டிஃபை நியூ பட்ஜெட். ஸோ இதெல்லாமே வந்து எவாலுவேட்டிங் கீழே வரும். கடைசி கிரியேட்டிங். ஸோ இந்த கற்றுக்கிட்ட நாலேஜ் எல்லாத்தையும் வச்சு நம்மளாக ஒரு புது விஷயத்தை உருவாக்குறது தான் வந்து இந்த கிரியேட்டிங்க்கு கீழே வரும். ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா கேட்டகரைசஸ், கம்பைல்ஸ், கம்போசஸ் இதெல்லாமே வரும். எக்ஸாம்பிள் வந்து ரைட் ஏ கம்பெனி ஆப்ரேஷன்ஸ் ஆர் ப்ராசஸ் மேனுவல். ஸோ ஒரு கம்பெனியில் சர்டன் செட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் நடக்கணும் அப்படின்னா என்ன ஸ்டெப் 1 என்ன, ஸ்டெப் 2 என்ன அப்படின்னு அது ஒரு மேனுவல் மாதிரி எழுதுறது. இல்லைனா டிசைன் அ மிஷன் டு பெர்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக் டாஸ்க். இன்டெகிரேட் ட்ரைனிங் ஃப்ரம் செவரல் சோர்சஸ் டு சால்வ் அ ப்ராப்ளம். ரிவைஸ் அண்ட் ப்ராசஸ் டு இம்ப்ரூவ் த அவுட்கம். ஒரு பர்டிகுலர் ரிசல்ட்ஸ் நமக்கு கிடைக்கிது, அதை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், அதை இன்னும் ரீடிஃபைன் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே க்ரியேட்டிங். இருக்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணாமல் இருக்கிற அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நமக்கு இருக்கிற நாலேஜை வச்சு புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணுறது தான் வந்து க்ரியேட்டிங் கீழே வரும்.